पंढरीनाथ महाराज की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्धरं कञ्जनेत्रं सदयधवलहासं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। பரம கருணாமூர்த்தியான பாண்டுரங்கனுடைய கருணையினால ரதோத்சவத்துக்காக தேரானது ரொம்ப அழகாக நிர்மாணமாகி நேற்றைய தினம் நல்ல நாள் பார்த்து பூஸ்பரிசம் பூமியில் இறக்கினது. தேர் தயார் பண்ணினா அது மேலேயே தான் நிற்கும். அது நல்ல நாள் பார்த்து தான் பூமியில் இறக்கணும். இது நேற்றைய தினம் நடந்தது, பெரிய வைபவமாக நடந்தது. நாம் நினைச்சது ஒன்றும் பகவானுடைய கருணையினால் நடக்கிறது ஒன்று. நாம் கிட்டத்தட்ட ஒரு 20 தேர் பார்த்துருப்பேன். நம்ம தேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 க்ஷேத்திரங்களுக்கு போய் தேர் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு தேர்லேயும் ஒவ்வொரு அம்சத்தை எடுத்துண்டு இது மாதிரி தேர் அமையணும்னு ஒரு உயரத்திலேருந்து தீர்மானம் பண்ணினோம். 18 அடி உயரம், 18 அடி விஸ்தாரம். எண்ணிக்கையில் 18ங்கிறது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. காரணம், 18னாலே ஜெயம்னு அர்த்தம். அதனால 18 வேணும்னு தீர்மானம் பண்ணினோம். அந்த தேர் பூர்த்தியான உடனே பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு. நாம் இவ்வளவு பெருசு எதிர்பார்க்கல. அளவு தெரியும், அளவு பேப்பரில் தெரியும். அதை நேராக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரதம், அதில் உள்ள சிற்பங்கள், மகான்களுடைய திருவுருவம், திவ்ய தேச பெருமாள்களுடைய திருமேனி, ராமலீல, கிருஷ்ணலீல, தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, ஷண்மதம், ஆச்சாரியால் அந்தந்த மதத்தை ஸ்தாபித்த ஆச்சாரியால் பின்னாடி பலப்படுத்தின மகாபுருஷாள். அதுபோல மதத்துக்கும் சங்கீதத்துக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் இப்படி 4வது நிலையில் ஒரு ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு. 5வது நிலை 36 சித்திரமும் விக்கிரகமும் மகான்கள், அவதார புருஷன். அதில் ஆரம்பமே வியாசாச்சாரியாள்லேருந்து ஆரம்பம். வியாசர், சுகர், ஞானேஸ்வர மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், துகாராம் மகாராஜ், ஏகநாத் மகாராஜ், இப்படி அத்தனை மகான்களுடைய திருவுருவமும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே விஸ்தாரப்பாருன்னு, அதுதான் தேரோட தளம். அந்த விஸ்தாரப்பாரில் ஒரு பீடம், அதுக்கு தேவாசனம்னு பேர். அதுக்கு மேலே இன்னொரு பீடம், அதுக்கு சிம்மாசனம்னு பேர். அந்த சிம்மாசனத்தில் தான் பாண்டுரங்கன் தாயாரோடு எழுந்தருள்வார். நாம் இந்த தேர் கைங்கரியத்தில் கலந்துண்டா நாம் 1 கோடி ரூபாயில் முடிஞ்சிடும்னு நினச்சிண்டு ஏற்பாடு பண்ணினோம். 100 பக்தாள் கொடுத்துட்டான், 1,00,000 ரூபா வீதம் கொடுத்துட்டான்.
அது நாம் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. பெரிய தேராக போன உடனே போரல்ல 200 பக்தாளாக கலந்துண்டா சௌகரியமாக இருக்கும்னு பிளான் பண்ணினோம். அநேகமாக வந்தாச்சு. நம்ம இப்போ மெட்ராஸ் பிரவச்சனம் கூட இதில் போராத இருந்தது. பக்தாள்கிட்டெல்லாம் தெரிவித்தோம். 200 பேரில் இன்னொரு 4-5 பேர் தான் பாக்கி. அதுவும் வந்துடுவா. ஆனால் பணம் ₹1,00,000 பெருசு தான், அதில் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அதை விட பெருசு பெருமாள் எழுந்தருளக்கூடிய சிம்மாசனத்தில் இடம் பிடிக்கிறது. இப்போ தெரியாது, நாம் அது பண்ணி முடித்தப்புறம் மேலே ஏறி பார்க்கும்பொழுது புரியும். ஒரு ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு. இதில் 4 பக்கத்திலையும் பக்தாளோட பெயர். அது எத்தனை பக்தாள் இந்த தேரில் கலந்துட்டாலோ இப்போ நான் சொன்ன பிரகாரம் அவர்களுடைய பெயரெல்லாம் வந்துடும். 4 பித்தளை பட்டயம். அந்த 4 பித்தளை பட்டயத்திலையும் இந்த பக்தாளுடைய பெயர் முழுக்க கார்விங் பண்ணி மேலே வச்சுருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்பொழுது நான் மேலே ஏறி தான் அந்த எந்த இடத்துல வரப்போகிறதோ இதெல்லாம் பார்த்து காமிச்சுன்னு இருப்பேன். கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோமா ஆச்சே? இல்லை இதுலேயே எனக்கு இல்லை, இது பலகா. அதுதான் பலகா மட்டும். இந்த பீஸ் வந்து மேலே ஏறிடும். அதோட மட்டத்தில் இது இந்த பலகை மட்டத்துக்கு இந்த பீஸ் மேலே ஏறிடும். இது அந்த தொங்கு மாலை. அது மட்டும் தொங்கு மாலை உண்டு அங்கேயும். அதில் வர இந்த பலகா ஏறிடும் போய் இந்த பலகா வந்தோன்னா இந்த பலகா மேலே இது மேலே ஏறிடும். மட்டத்துக்கு பலகா தெரியாது. அந்த இடத்துல தான் நம்முடைய பெயர் வரும். ஆனால் அது கீழேந்து பார்த்தாலே தெரியும். என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது, அந்த ஸ்தானம் தெரியும். இப்போ இது 18 அடி உயரத்தேர். பூர்ணமாக அலங்காரம் பண்ணினா 63 அடிக்கு மேலே இருக்கும். ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க 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 பக்தாள் தான் காரணம். சொன்ன உடனே போட்டுன்னு பக்தாள்லாம் கொடுத்தது. ஆச்சரியமாக இந்த தேர் அழகாக அமைஞ்சு இன்னும் அடுத்த வாரம் உற்சவம் ஆரம்பம். இந்த தேர் பாண்டுரங்கனோட முதல் தேர். பண்டரிபுரத்தில் கூட கிடையாது. அண்ணாவே ஸ்ரீ அண்ணா எங்கிட்ட ஒன்று ஒப்படைச்சிருக்க. நம்ம பக்கம் மாதிரி பண்டரிபுரம் பாண்டுரங்கனுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டணும், நம்ம சம்பிரதாயம் எப்படி கட்டணும்னு இருக்கார். ஆனால் அதுக்கு உள்ள அங்கே எத்தனை பஜார் கடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் கட்ட முடியும். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் அண்ணா பண்ணணும்னு சொன்னார். பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனுக்கு ராஜகோபுரம் கிடையாது. அவா ஏதோ உற்சவங்கள்னு நடத்துகிறா, தொடர்ந்து நடத்துகிறா. இப்படி சம்பிரதாயமான உற்சவமே கிடையாது அங்கே. பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம், இது மாதிரி உற்சவங்கள் கிரமமாக கிடையாது. அவளால் பக்தோத்சவமாக ஒரு பக்தினால் ஏதோ பண்ணுறா. இப்போ கிரமமான பிரம்மோத்சவம், இந்த முறையான பிரம்மோத்சவத்தில் தேர் அப்படிங்கிறது நம்ம பாண்டுரங்கனுக்கு தான் முதல். பாண்டுரங்கனுக்கே தேர் இல்லாததுனால இந்த ரதோத்சவம் தேர் நாம் வடம் பிடிச்சி இழுக்கும் பொழுது பண்டரிபுரத்திலேருந்து அந்தந்த வம்சத்தில் பிறந்த மகான்கள் வந்தால் இது நன்னா இருக்கும்னு தோணினது. ஏன்னா அவளுக்கு அங்கு இல்லாத பாக்கியம் அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு மகான்கள் எல்லாருமே கூட்டம்.
இந்த சந்துக்கள் எல்லாரையும், அதில் முக்கியமாக நம்ம கடைநல்லூர் விஸ்வவாரகரி சம்ஸ்தா, துகாராம் கணபதி மகாராஜ், அவள்லாம் பிருந்தாவனத்தில் ஏதோ ஒரு சத்சங்கம் நாம் இப்படி சொன்னதுனால ஃப்ளைட்லேயே வந்துட்டு உடனே திரும்புகிறேன். ஒரு சுவாமி விமூர்த்தானந்தா அத்தியட்சர், ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர், நமக்கு ரொம்ப பரம ஆப்தர். தஞ்சாவூரில் இந்த ராமகிருஷ்ண மடம் ஆரம்பித்து ரொம்ப நல்லபடியாக நடத்தின்னு இருக்கு. நிறையா ஜனங்களை இன்வால்வ் படுத்தி நிறையா சத்சங்கம் பண்ணின்னு இருக்கார். அப்புறம் நம்ம பாண்டுரங்கனை தயார் பண்ணி கொடுத்து ஒரு 30 வருஷமாக நமக்கு ரொம்ப வேண்டியவர் அனிருத் படவே பாட்டீல், பண்டரேபுரம். அப்புறம் நாமதேவ மகாராஜினுடைய வம்சத்தில் பிறந்து வந்த ஸ்ரீ ஏகநாத் மகாராஜ் நாம்தாஸ், சந்த சிரோமணி நாமதேவ மகாராஜ் பரம்பரா பண்டரேபுரம். அப்புறம் ஏகநாத் மகாராஜினுடைய வம்சம் ஸ்ரீ யோகிராஜ் மகாராஜ் கோசாவி, சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ் பரம்பரா பைட்டன். ஸ்ரீ மகேஷ் மகாராஜ் தேஹூக்கர், ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் பரம்பரை பண்டரிபுரம். கோபால் மகராஜ் மாக்சீர், संत नीलोबा महाराज परंपरा बिंबलनेर. पुंडलीक महाराज देहूकर, जगद्गुरु तुकाराम महाराज परंपरा देहू. रघुनाथ महाराज कबीर, कबीर दास परंपरा पंडरीपुरम. संदीप महाराज पालसे, प्रेसिडेंट अखिल भारतीय वारकरी मंडल पुणे. इतने महाराष्ट्र संतुक्कल இதுக்கு சிகரம் வச்ச மாதிரி ஸ்ரீ பாலாஜி போன்ஸ்லே சத்ரபதி சிவாஜி மகாராஜாவனுடைய வம்சம்தான் தஞ்சாவூர் மகாராஜா, மராட்டி மகாராஜா. இன்றைக்கும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில், இன்னும் பல கோவில்கள் அவளுடைய பொறுப்பில் தான் இருக்குது. இந்த பாண்டுரங்கனுடைய க்ஷேத்திரத்திலேருந்து வந்தவாளுன்னு அவள். அதனால் தஞ்சாவூர் மகாராஜாவை கூப்பிட்ருக்கோம் வடம் பிடிக்கிறது. அது மாதிரி நமக்கு ரொம்ப பரம பக்தர், பெரிய டாக்டர். 24 மணி நேரமும் இந்த கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலில் மகாமந்திரம் ஓடிண்டே இருக்கும். ஹரே ராம மந்திரம் 24 ஹவர்ஸும் ஓடும். வர பக்தாள் பேஷண்ட் அத்தனை பேருக்கும் நாமும் காதில் விழணும். அவள் அப்பாலாம் நிறையா பஜனை பண்ணினவா, பாகவதாள் அவள் அப்பாலாம். அந்த அவரை ரொம்ப பரம ஆப்தர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம், சேர்மன் கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். நமக்கு ரொம்ப பரம ஆப்தர் அவர். அதுபோல் டிஆர் ரமேஷ், ஸ்ரீமான் டிஆர் ரமேஷ், பிரசிடெண்ட் இண்டி கலெக்டிவ். அவர் பல தர்மங்கள், பல தைரியமாக பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார் கோவில்களை ரட்சிக்கிறது. இதுபோல் இத்தனை வேண்டியவர்களையும் மகான்களையும் சந்துக்களையும் ஆப்தாலையும் கூப்பிட்ருக்கோம் வடம் பிடிக்கிறதுக்கு. அதனால் நாம் 5000 பேர் வடம் பிடிக்கணும். அதோடு கூட இந்த மகான்கள் எல்லாமும் பிடிச்சா அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். பாண்டுரங்கனுடைய தேர் அப்படிங்கிற ஒரு அம்சத்தில் இது பக்தாள் எல்லாருக்கும் தெரிவித்து நிறையா பக்தாள் வருவா. இதில் நம்ம ஆசிரமத்தில் ஒரு நியமம், எந்த உற்சவமாக இருந்தாலும்
எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடும். முதல் நாள் 4ஆம் தேதி வெள்ளோட்டம், அன்றைக்கே ஆகாரம் ஆரம்பம், வர பக்தாளுக்கெல்லாம் ஆகாரம். 5ஆம் தேதி சாயங்காலம் பூர்வாங்கம், 6ஆம் தேதி கார்த்தால துவஜாரோகணம், கொடியேற்றம். சாயங்காலம் அன்னைக்கு துவஜாரோகணம் முடிஞ்சு ஸ்ரீமத் பாகவத சப்தாகம். இந்த வருஷத்துலேருந்து தான் பக்தாள்லாம் சப்தாக சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே பஞ்சோக்ரபாபாஹ சலசத்மகாரிணஹ பிரம்மஸ்வபுஷ்டாஹ व्यभिचारकारिणः सत्येन हीनाः पितृमातृदूषकाः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते. ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தோட மகாத்யம் சில ஸ்லோகங்களில் இந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாக யஜ்ஞம் எத்தனை பேரை பவித்திரமாக்குறதுன்னு சொல்றார். சத்யேன ஹீனாஹா, வெறும்ன பொய் சொல்லிகிட்டே இருப்பான் சில பேர். இந்த பொய் சொல்றது பெரிய பாப்பம், பண்ணின தபஸெல்லாம் போயிடும். அப்படி பொய் சொன்ன பாப்பம் போயிடுமா. பித்ருமாத்ரு தூஷகாக, அப்பா அம்மாவை திட்டுறது, தூஷிக்கிறது, சாப்பாடு போடாமல் விரட்டி விடுறது, சிராத்தம் பண்ணுறதில்ல, தவசம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறதில்ல, இது மாதிரி உள்ள பாபிகளுக்கெல்லாம் கழுவாய பிராயஷ்சித்தமே கிடையாது. பிராமண சொத்தை அபகரித்தவன், எப்போதும் கபட்டமாக இருக்கிறவன், இது மாதிரி பல பாபிகளை சொல்லி இத்தனை பேரும் பவித்திரமானது சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. நம்ம குடும்பத்தில் பெரியோர்களுக்கெல்லாம் கர்மா பண்ணியிருக்கோம், சரியா பண்ணவே இல்லை, இது அவ கரையேறவே இல்லை, பிதற்கெல்லாம் கரையேற்றம் இல்லாமல் தபிக்கிறா. இது மாதிரி உள்ள சிரமங்களுக்கு ஒரே வழி பாகவத சப்தாகம்தான். அதனால குடும்பத்துக்கு குடும்பம் பண்ணணும் வேணாம், அவசியம் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற பரிஸ்திதியில் ஒழுங்காக பண்ண முடியுமா, பண்ணிட்டு இருக்காளாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ காலமான பெரியோர்களுக்கு என்னதான் கதி? சப்தாக இங்கே விதிவத்தா கலசஸ்தாபனம் பண்ணி ஒரு 6 பேர் சப்தாக சங்கல்பம் பண்ணிக்கிறா. 6 பேருக்கு தனியாக கலசஸ்தாபனம் 6 பேருக்கும் பிரத்யேகமாக கலசஸ்தாபனம் பண்ணி சங்கல்பம் பண்ணி நாந்தி தனித்தனியாக பண்ணி, அப்படி பாராயணம் பூஜை மாத்திரம் ஒன்றா நடக்கும், பாக்கி உபச்சாரங்கள்லாம் தனித்தனியாக. இப்படி 6 பக்தாள் இந்த வருஷம் சங்கல்பம் பண்ணிக்கிறார். அதில் இன்னும் விட்டு போய் யாராவது வேணும்னா அவள் கூட தெரிவிக்கலாம். ஏன்னா பெரிய பாக்கியம் சப்தாகம். நாமே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். அன்னின்னைக்கு சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணணும். இந்த சப்தாகம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூர்த்தி, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர்த்தி. அன்னைக்கு இந்த கலச தீர்த்தம் சூர்ணோத்சவம் திருமஞ்சனம் உண்டு பெருமாளுக்கு. அந்த சூர்ணோத்சவத்தில் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து யார் சப்தாக சங்கல்பம் பண்ணாலும் அவளுக்கு அபிஷேகம் பண்ணு. இது மாதிரி இந்த வருஷம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தினசரி சாயங்காலம் 4 மணிக்கு சப்தாக பிரவச்சனம், அஷ்டபதி பஜனை, நித்திய உஞ்சவர்த்தி, ராத்திரி திவ்யநாம சங்கீர்த்தனம், சாயங்காலம் 7 மணிக்கு புறப்பாடு. இது தினச்சரிய. அதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சப்தாகம் பிரவச்சனம் பூர்த்தியாகிறது. கலசமும் யதாஸ்தானம் பண்ணி அபிஷேகம். அன்னைக்கு ராத்திரி குதிரை வாகனம், சனிக்கிழமை கார்த்தால வெண்ணத்தாழி,
சனிக்கிழமை சாயங்காலம் திருக்கல்யாண உற்சவம். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், மாலை சாத்தணும். இப்படி பண்ணினா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். இங்கே வரவாளுகள்லாம் அதுதான் நாம் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள பரிகாரமாக சொல்கிறது. பாண்டுரங்கன் தாயாருக்கு மாலை சாத்தினா கல்யாணம் ஆகிடும். அடுத்த நாள் கார்த்தால ரதோத்சவம். பெருமாள் புது தேரில் எழுந்தருளி பக்தாளுகெல்லாம் அனுகிரகம் என்றார். அன்னைக்கு ராத்திரியே கிருஷ்ண ஜனனம். வழக்கப்படி சாயங்காலம் சேஷவாகனம் புறப்பாடு. ராத்திரி 10லேருந்து 12 வரைக்கும் பஜனை. பாண்டுரங்கன் சந்நிதியிலேயே நாம சங்கீர்த்தம். பாண்டுரங்கன் சந்நிதியே புஷ்ப அலங்காரமாக இருக்கும். முழுக்க பூப்பந்தல் போட்டு தரையிலையும் பூ அலங்காரம், மேலேயும் பூப்பந்தல். அதில் ஜனன உற்சவம் 12 மணிக்கு பூர்த்தி ஆகும். அன்றைக்கி பஜனை பண்ணி கிருஷ்ணாவதார கட்டம் பாராயணம் பண்ணி தீபாராதனை பண்ணி உடனே பிரசாதம் கல்யாணம் ஆகி சந்தான பாக்கியத்தை பிரார்த்திச்சுருக்கிறவ தம்பதிகள் ஒரு 200 பேர் இருப்பா. அன்னைக்கு எல்லாரையும் உட்காத்தி வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின வெண்ணையை கொடுக்கறது. இது ஒரு 25 வருஷமாக நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு. அது மாதிரி இந்த பிரசாதம் அன்றைக்கி பொதுவாகவே கிருஷ்ண ஜனனத்தன்னைக்கு 10,000 பேர் வருவா. அன்றைக்கி ரதோத்சவமும் சேர்றது. இத்தனை பேர்னா நாங்கள் ஒரு 60,000 பக்தாளை இந்த 9 நாளில் எதிர்பார்க்குறோம். இத்தனை பேருக்கும் ஆகாரம் போடும். அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கு. நான்னோதக சமம்தான். இப்போ தேர்கவெல்லாம் முடிஞ்சுடுத்து. அநேகமாக பக்தாளெலாம் கொடுத்துட்டா இன்னும் 4 பேர் தானே வந்துடும். 4 பேரோ 5 பேரோ வந்துடும். அடுத்த பெரிய விஷயம் என்னென்னா வந்தவாளுக்கு ஆகாரம். அதுக்கு ஏற்பாடு பண்ணால் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறா, சமையல் பண்ணுறவா. நான்னோதக சமம்தான்னு வந்தவாளுக்கு சாப்பாடு போடுறத விட பெரிய புண்ணியம் வேற ஒன்றும் இல்லை. இந்த நாள்லெல்லாம் வீடுகளில் சாத்தியம் இல்லாமல் இருக்கு. அதோடு கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரம் மகாலயபட்சம், பித்திருக்களுக்கெல்லாம் பிரீத்தி. மகாலயபட்சத்தில் சாப்பாடு போடணும். அவசியம் சாப்பாடு. இரண்ய சிராத்தம் பண்ணினா கூட பிராமணாளுக்கு சாப்பாடு போடணும். மகாலயமே பண்ணணும். பார்வண விதானத்தில் ஹோமம் பண்ணி மகாலய சிராத்தமாக பண்ணணும். அது பண்ண முடியாதவா ஹிரண்ய சிராத்தமாக பண்ணணும். ஹிரண்ய சிராத்தமாக பண்ணால் சாப்பாடு போடும். இது மகாலயபட்சங்கிறது பாரத தேசம் முழுக்க இருக்கு. நார்த்துலெல்லாம் இதுக்கு பித்ருபட்சம்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா யூபியிலெல்லாம் இந்த நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டில் மகாலயபட்சம் அவள் எல்லாரும் பித்ருபட்சம்னு சொல்லுவா. பிராமணாள் இல்லை, பிராமணாள் அப்ராமணா எல்லாரும் பண்ணணும். பித்திருக்களுக்கு இந்த தர்ப்பணாதிகள்லாம் பண்ணணும். அதனால் இந்த மகாலயபட்சத்தில் நாம் அன்னதானம் பண்ணுறதற்கு பித்திருக்களுக்கு பிரீத்தி. இது பகவானுடைய ஒரு சங்கல்பத்தில் இந்த வருஷம் அப்படி அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையில் 8, 9, 10, 11, 12, 13 7 நாள் 7 நாள் அன்னதானம் மகாலயபட்சத்தில் வருது. அதனால் இது எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னதானமும் ஆச்சு, பிதர்களுடைய பிரீத்தி நாம் செய்ய வேண்டிய டியூட்டி. மகாலயபட்சத்தில் சாப்பாடு போடணுங்கிறது கடமை. இது ஒவ்வொரு பக்தாளுக்கும் அவசியம். எந்த தர்மத்தையும் நம்ம ரிஷிகள் பிராமணாளுக்கு அப்ராமணாளுக்குன்னு பிரிக்கவே இல்லை. எல்லாருக்கும் உண்டு. முறை வித்தியாசப்படும். முறை வித்தியாசம்னா பிராமணாலேயே வித்தியாசப்படும். ரிக்வேதத்துக்கு ஒரு முறை, யஜுர்வேதத்துக்கு ஒரு மெத்தேடு, சாமவேதத்துக்கு ஒரு மெத்தேடுன்னு
சூத்திரத்துக்கு சூத்திரம் மாறும். அதுபோல் ஒரு மாறுதல் தான் பிராமணாளுக்கும் அப்ராமணாளுக்கும். அதனால் மகாலயபட்சம்ங்கிறது ஒவ்வொரு ஹிந்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி உண்டு. அதில் இந்த வருஷம் இந்த அன்னதானம் மகாலயபட்சத்திலேயே மேக்சிமம் இருக்கிறதுனால பக்தாள்லாம் அவசியம் கலந்துட்டா 2 புண்ணியம். ஒன்றும் பாண்டுரங்கனுடைய பிரீத்தி, இன்னொன்று பித்திருக்களுடைய பிரீத்தி. பித்திருக்கள் சாப்பாடு போடணும், நமஸ்காரம் பண்ணணும். இந்த 2 தான் பித்திருக்களுக்கு திருப்தியான காரியம். அதனால் பக்தாள்லாம் அவசியம் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும். தேர் வடம்பிடிக்க வரணும். உற்சவங்கள்லாம் கலந்துக்கிண்டு பாண்டுரங்கன் தாயாருடைய பரம கருணைக்கு பாத்திரமாகணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பண்டரிநாத் மகாராஜுக்கு ஜெய்.